சர்ஜரி பண்ணேன். அண்ட் இன்றைக்கி எங்களை நம்பி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த மீடியா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். And I would like to thank Dr. Vishwa Srivastava for coming all the way from Delhi to be a part of this event. And also Dr. Selvaraja from Tamil Hospital. And நம்ம ஹாஸ்பிட்டலில் 100 சர்ஜரி பண்ண டாக்டர் பாரிமுத்துக்குமாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இப்போது விஸ்வா சார் வந்துட்டு ஒரு 15 minutes உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய இது காமிச்சிருந்தார். தட் இஸ் ரிசர்ச், அவங்க பண்ண ஒர்க், அவங்க இவ்வளோ வருஷம் பண்ண ஒர்க்குனால தான் நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு 1 hourலையோ 1.5 hours சர்ஜரி பண்ண முடியுது. ஸோ இதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் வந்துட்டு ஹேஸ் லெட் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ரோபோ. இந்தியாவில் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பண்ண ரோபோ இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ்லேயோ சைனாலேயோ மற்ற இடத்துல இருக்க ரோபோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரோபோனால இது நம்ம சென்னையில் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமை. அண்ட் நம்ம நாட்டுக்கே இது பெருமை. ஏன்னா 120 ரோபோ கிட்ட அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் ரெக்கார்ட் ஸ்பீட் இது வந்துட்டு மற்ற ரோபோவால் அச்சீவ் பண்ணாதது இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு SSI, hats off to Dr. Sudhir and Dr. Vishwa for making this a reality. Thank you, sir. Thank you for this huge achievement for India. ஸோ இந்த ரொபாட்டிக்ஸ் நம்ம பேசுகிறோம், இதோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்றது அதுதான் வந்துட்டு நம்ம மெயினாக இன்றைக்கி நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ ரொபாட்டிக்ஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோம், இது வந்துட்டு நிறைய பேர் ப்ராபப்ளி ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்துட்டு ரொபாட்டிக்ஸ் இல்லைங்க, அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு செலவு தான் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. உண்மையாக சொல்லணும்னா நாங்களே நிறைய பேர் அப்படி தான் நினச்சோம். ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிது. நாங்கள் டெல்லிக்கு போனோம், இந்த சிஸ்டமை நேரில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதை பேசி அதை வந்துட்டு கொண்டு வந்துட்டோம் சென்னைக்கு. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க மெயின் 2 டவுட்டு தான். ஒன்று, டாக்டர் நாங்கள் உங்களை நம்பி வரோம், நீங்கள் இன்னொரு மெஷின் ஆப்ரேட் பண்ண போதுன்றீங்க, இது எப்படி நாங்கள் நம்பி பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதுக்கு மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு காமிச்சிருப்பாரு இந்த ஃபோட்டோவில், இந்த ரொபாட்டிக்ஸ்ன்றது இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி சர்ஜன்ஸ் ஆர்ம். அந்த ரோபோ சர்ஜரி பண்ண போகிறது கிடையாது, சர்ஜன் ஆப்ரேட் பண்ண போகிறது ரெப்ளிகேட் ஆகி பேஷண்ட் உள்ள அது நடக்க போகுது. தட் இஸ் ஒன்லி ரொபாட்டிக்ஸ். இது வந்துட்டு நாங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் சர்ஜரி வந்துட்டு மேடம் ரஜிவின்னு சொல்லிட்டு ஒன்று போனோம், அவங்க இன்னைக்கு இருக்காங்க இங்கே. அவங்களும் இதே கேள்வி கேட்டாங்க, டாக்டர் இந்த மாதிரி ரோபோன்னு சொல்கிறீங்க, எப்படி டாக்டர் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சன் அவங்க கூட இருந்தாங்க, அவர் பேர் மிஸ்டர் விவேக். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொபாட்டிக்ஸ் இஸ் அ ஃபியூச்சர், ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது. உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்கு அந்த நேரத்தில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பட் அவர் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை கொடுத்து இந்த சர்ஜரி வந்துட்டான். 6-7 hours சர்ஜரி போச்சு. அவங்களுக்கு வந்துட்டு கால் பிளாடர் யூட்ரஸ் எடுத்தோம். அவங்க பண்ண நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு 8 o'clock நான் ஐசியூவில் அவங்கள மீட் பண்ணிட்டு டாக்டர் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது நேரில் பார்க்கறது ரொம்ப ஒரு அவங்க ரெசிப்ரோகேட் பண்றாங்க. ஏன்னா நிறைய தடவை வந்துட்டு நம்ம எஃபோர்ட் நிறைய போடுவோம், பட் அந்த எஃபோர்ட் போடுற பலன் நமக்கு கிடைக்காது. பட் இது போட்டதை விட எங்களுக்கு ஜாஸ்தியாவே கிடைச்சது. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்தது, எல்லாருக்கும் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் ஃபேக்டர் அபவுட் ரொபாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் லைக் நார்மலாக பண்ணக்கூடிய சர்ஜரி லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறோம், ஓப்பன் சர்ஜரியில் பண்ணுறோம். எஸ், ரொபாட்டிக் எங்கள் பேஷண்ட்ஸ் ஆல் த சப்போர்ட் ஸ்டாஃப். இந்த சர்ஜிக்கல் டீம் அப்படின்றது 1-man ஆர்மி கிடையாது. இட் இஸ் அன் ஆர்மி பை எவ்ரிபடி. ஃப்ரம் தி ரிசப்ஷன்லேருந்து நம்ம பிளட் எடுக்கிறவங்கலேருந்து சர்ஜிக்கல் டீம், எவ்ரிபடி இஸ் இன்வால்வ் இன் திஸ் சக்ஸஸ். அண்ட் எஸ், இட் இஸ் லெட் பை டாக்டர் பாரிமுத்துக்குமார். ஏன்னா he is the brain behind it, he is the soul behind it. But thanks to everybody for being part of this team and contributing to this success. So moving forward, இப்போ நம்ம 100ன்னு சொல்றோம், அடுத்தது என்ன? Of course numbers are important, பட் அதை விட முக்கியம் வந்துட்டு கரெக்ட் பேஷண்ட் செலெக்ஷன் அண்ட் அவுட்கம்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் we want everybody to be with us for the journey. இது வரைக்கும் எங்க கூட இருந்த பேஷண்ட்ஸ், ஆக்சுவலி நாங்க கூட இருந்த பேஷண்ட்ஸே வந்துட்டு நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு 2 weeks கேப்ல பண்ணியிருக்காங்க. கால்பிளாடர் சர்ஜரி, ஹெர்னியா சர்ஜரி, நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா அவுட்கம்ஸும் வந்துட்டு have been very very good and it is very very gratifying. இதை பார்க்கறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த நெக்ஸ்ட் இது வந்துட்டு should be at least we should do 500,000 surgeries. and outcome என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, patients should benefit. நம்ம மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகணும், அதுதான் வந்துட்டு is our aim and we will do everything to achieve that. Thank you.
You saw on the last slide by our Indian engineers. 85% of those 6,000 parts are all manufactured, made, and assembled in our factory within India. Remaining 15% are small things that are currently you don't find in the country, like camera. Currently it's coming from Japan, but although we have made our own camera, which we're now doing our final CDSCO approval, monitors, Sony, okay, again from Japan. Small motors and things, they might come from Switzerland, but from the Make in India point of view, we qualify at the highest level. So you said less expensive. What is the range, sir, when you compare? Just general question. I don't know if my CFO will allow me to say. Sir, when we talk about the cost, okay, for any surgery, we have to take everything into consideration. As Dr. Prashanth told, if we surgery பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் காசு பார்க்கணும். அதுதான் மெயின். ஆப்ரேஷனுக்கான மட்டும் காசு பார்த்தோம் அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி வந்துட்டு முன்னால ஓப்பன் சர்ஜரியோட அதே காஸ்ட்ல பண்ணலாம். மிஷின் காஸ்ட் டிபெண்ட்ஸ். அது டிபெண்ட்ஸ் ஆன எத்தனை ஆர்ம்ஸ் எடுக்கிறோம் இருக்குது. ஸோ இது 3 or 5 ஆர்ம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ வந்து பேசிக்காக 3 ஆர்ம் வச்சு இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த காஸ்ட். ரஃபா டிஃபரெண்ட் ஆஃப் மிஷின் ரெக்குவயர்மெண்ட் வச்சு மாறும். 3,500 surgeries were done. No, 6,000 surgeries. Validated surgeries. What do you mean validated surgeries? Validated surgeries by the machine itself. See, in India it's a little bit different. So it's not like in US where you have indication specific validation. The system has been validated. So whether you're using it for gallbladder surgery or heart surgery, things must be done in a safe way. So when we were validating the technology in the system, we went through all the steps that one must take. So, doing an animal trial and cadaver trial, simple initial cases, through human clinical trials. So we've built our, experience, in the way that it must be done responsibly. But now, given that sheer number of systems across the country, busy programs like in Prashanth Hospital and many other hospitals throughout the country, now we're doing approximately close between 500 and 1,000 cases per month. Because now there are so many systems throughout the country. To answer your on the cost of the machine, all I can say is that on average, without giving you an exact number based in comparison to our main competitor, approximately 1/3 the cost of everything. By CDS. See, and SSI Manta is the only robotic company which is certified to do this telesurgery. See, telesurgery சொல்றோம் இல்லையா, தூரத்துல இருந்து ஒரு தொலைதூர அது SSI Mantraல மட்டும்தான் வந்து இந்த டெலிசர்ஜரி பண்றதுக்கான சர்டிஃபிகேஷன் இருக்கு. Hello, sir. I have a question, sir. சொல்லுங்க சார். Last but not least, I should say that. They should say, sir, the percentage of successful robotic surgery is very encouraging. My question is not on the negative side. Over the years, will you be able to maintain, considering the prevalent pollution and other factors, noisy factors, and it's very encouraging, but how do you see the future of robotic surgery? So future of robotic surgery பேசும்போது sometimes it looks scary. AI is going to overtake many other things. Okay, so futureல வந்து I'll tell you one thing. 10 years before no one knows about this smartphones and everyone was scared about using credit cards. Correct? எல்லாரும் கிரெடிட் கார்டுனா பயந்து ஓடுனாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் போனா ஐயோ அதெல்லாம் வந்து பிரச்சனைப்பா, வீடியோ காலா அப்படின்னு ட்ரங்க் கால் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதெல்லாம் நமக்கு வந்து பயங்கிறது வந்து அறியாமை தான் சார் பயம். ஒன்ஸ் யூ கெட் த நாலேஜ் யூ கேன் ஓவர்கம் மெனி திங்ஸ். எல்லாத்துக்குமே வந்துட்டு there is a pros and cons இருக்குது. So how to make pros better and better அப்படிங்கறத பார்க்கணும். So robotic surgery is going to be the future.
ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து 2010 ரோபோட் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 2025 நின்றுட்டு 100 கேசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த டெலிசர்ஜரி நம்ம பேசுறது வந்துட்டு 2001 பண்ணிருக்காங்க யூஎஸ்ல. 2001 பண்ணதுக்கு நமக்கு ரீச் ஆகுது 25 வருஷம் ஆயிருக்குது. பட் நமக்கு வந்து எவ்ரி திங் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த பேஷண்ட். ஸோ பேஷண்ட்ஸோட ப்ரையாரிட்டி, பேஷண்ட்ஸோட அவுட்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் த ஃபியூச்சர் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் ஹியர் டு ஸ்டே. இதுல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால அட்வான்டேஜ் இப்போ ரோட்ல டிராவல் பண்ற மாதிரி தான். ரோட்ல டிராவல் ஆனா ஆக்சிடென்ட் ஆகலாம்னா ஆகலாம். there is a percentage of accident happens in road, but the priority is go to the destination. So we have to reach the destination. So we can how to reach the destination safely. That is what we have to see. Sir, how much is, one more question, sir, on the same thing. How much is affordable for the lesser privileged section? The same thing, sir. That's what we are trying to do. The Make in India system, what SSI is trying to do is to make sure it is achievable. See, இங்க வந்து பாத்தீங்கன்னா SSI mantra is a Indian made robot சொல்றோம். இந்த இந்தியன் மேட் ரோபோட ஃபவுண்டர் சேர்மன் பார்த்தீங்கன்னா டாக்டர் சுதீஷ் ஸ்ரீவாஸ்தவா கார்டியக் சர்ஜன். ஓகே, அவர் வந்துட்டு எளிய மக்களுக்கும் வரணுங்கிறதுனால தான் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துக்கே வந்துச்சு. எதனால ரோபோட்டிக் சர்ஜரி காசு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு முன்னாடி யூஸ் பண்ண கம்பெனி யூஎஸ் பேஸ் கம்பெனி இல்ல ஃபாரின் பேஸ் கம்பெனிங்கும் போது அது உங்களுக்கு ஷிப் பண்றாங்க, இங்க வரும்போதே உங்களுக்கு செலவு அதிகம். இந்தியன் மேடுங்கும் போது இந்த செலவு அப்படி குறையுது. ஸோ அப்படிதான் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வந்து நீங்க அச்சீவபிளா இருக்கு. அதுதான் ரீசன். ஸோ காஸ்ட்னு பார்த்தோம்னா மச் சீப்பர் compared to other things. இந்த ஆஸ்பெக்ட்ல தான் காஸ்ட் சீப்பர். அண்ட் எஸ்பெஷலி பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு பேஷண்ட் 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா 5 நாளுக்கான மருந்து மாத்திரை மட்டும் கிடையாது, 5 நாள் கூட அட்டெண்டர் இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு அட்டெண்டர் வந்து ஒரு பேஷண்ட் கூட இருக்குது எவ்வளவு கஷ்டம்னு அட்டெண்டர் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும். ஒரு அட்டெண்டர் வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு 5 நாள் ஒரு பேஷண்ட் கூட இருக்குங்கிறது நீங்க சாத்தியம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? It may be your own father or mother. It's very difficult for the attenders to stay. So shorter the hospital stay will be very very good for not only the patient for patient attenders. So இந்த ஷார்ட்டர் டயத்துல பண்ணும்போது தான் உங்களுக்கு காஸ்ட் எல்லாமே கட் ஆகுது. ஸோ இதுல அடுத்த கட்டம் தான் நம்ம டெலிசர்ஜரிங்கிறதே இருக்குன்னா மக்கள் டிராவல் பண்ணி வர வேணாம் அப்படிங்கறத வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டெலிசர்ஜரிங்கிறதே வருது. ஸோ இதுல தான் அட்வான்டேஜ் ரோபோல. இல்ல சார், பீடியாட்ரிக் சர்ஜரியும் பண்றாங்க, பீடியாட்ரிக் சர்ஜரியும் பண்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்மாலர், சைஸ் சின்னதா இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ அடல்ட் பேஷண்ட் யூஸ் பண்ற ரோபோக்கும் பீடியாட்ரிக் பேஷண்ட் யூஸ் பண்ற ரோபோ ஒருங்கே தான். அதான் சார் சொன்ன மாதிரி ஒரே ரோபோ தான். அந்த ரோபோல பொருத்தப்படுற கருவி இருக்குங்களா, அந்த கருவியோட சைஸ் கம்மியா இருக்கும். ஸோ அந்த கருவி தான் இப்போ வந்து தே ஆர் டிசைனிங் ஈவன் மோர் ஸ்மாலர், சின்னதாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்சுவலா ஒரு ஐ திங்க் ஸ்மாலஸ்ட் யங்கஸ்ட் சைல்டு இஸ் 2 months. நாட் டெலிசர்ஜரி, ரொட்டீன்லி பீடியாட்ரிக் 2 months, 2 மாசம் குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாசிபிள். ஸோ இட் இஸ் டன். பீடியாட்ரிக் சர்ஜரி ரோபோல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ எம் நாட் a pediatric surgeon, பட் ரோபோட்டிக் சர்ஜரி பீடியாட்ரிக்ல பண்றாங்க, சேஃபா தான் பண்றாங்க. சார் இந்த ரோபோ வந்து எஸ்எஸ்ஐ மந்த்ரா சர்டிஃபைட் டு டு ஆல் ஹார்ட் சர்ஜரிஸ். ஹார்ட்னா நெஞ்சில் இருக்கிற ஹார்ட், லங்ஸ், வயிறுல இருக்கிற சர்ஜரிஸ் எல்லாத்துக்கும் பண்றது சர்டிஃபை இருக்கு. வயிறுல எல்லா சர்ஜரியும் பண்ணலாம். கேன்சர் சர்ஜரி பண்ணலாம், ஹர்னியா பண்ணலாம், கால் பேடர் பண்ணலாம், லிவர் ப்ராப்ளம் பண்ணலாம். என்ன கிட்னில இருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு டோனர் இருக்காங்களே, அவங்க டோனருக்கு வந்து இந்த டோனர் நெஃப்ட் டைம் போகும். ஒருத்தர் கிட்னி எடுத்துன்னு ஒருத்தர் வைக்கிறோம் இல்லையா, அந்த கிட்னி எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரோபோ பயன்படுத்தலாம். எதுக்குன்னா அந்த கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், பெருசா கட் பண்ணி பண்ண தேவையில்ல. ஸோ இந்த பெனிஃபிட்லாம் அதில் இருக்குது. பேஷண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த see there are few patients are here. Okay, அவங்க வந்து if they are willing they can tell their own experience, that will be much better. மேக் இன் இந்தியா அதுல தான் அந்த ரோபோவும் வந்துருக்கு. மேக் இன் இந்தியா எஸ்எஸ்ஐ ரோபோவும் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நார்த்ல வந்து இவங்க வந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரோபோவை. சரிங்களா? ஏன்னா ஃபியூச்சர் வந்துட்டு ரோபோவால பயன்படுத்துறதுக்கு படிச்சு வரப்ப நம்ம பார்த்தீங்கன்னா டெலிசர்ஜரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ்ல பண்ணுவோம். 500க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்க சர்ஜன்ஸ் வந்து இப்போ ரோபோவை பத்தி பண்ணிருக்காங்க. லாஸ்டா நம்ம வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இந்த ரோபோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே நிறைய இடத்துல இந்த ரோபோ வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுல நாங்க முன்னோடி அப்படிங்கிறதுல வந்து பெருமைப்படுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நான் சொன்னது கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் ஒரு ஆள் வேணும், யாராவது ஒருத்தர் முன்னாடி எடுக்கணும். இந்த டெலிசர்ஜரியுமே பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம், அவர் சொன்னாரு வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு. அதாவது 2 ஹாஸ்பிட்டல் நடுவுல பண்ணது, எல்லாமே சென்டர் டு சென்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தர்மா ஹாஸ்பிட்டல் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அடுத்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் அந்த பேஷண்ட் எங்க டீம் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஃபுல் ஃபார் த டீம். ஏன்னா இதை பண்றது ஈஸி கிடையாது. ஒன்ஸ் இந்த பேரியர் நாங்கள் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த பண்ணுவாங்க டெலிசர்ஜரி. அதாவது சேலத்துல இருந்து சென்னைக்கு பண்ணும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்துட்டு ஹைதராபாத்ல இருந்து டெல்லிக்கு பண்றாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி இன்னொருத்தவங்க டெலிசர்ஜரி பண்றாங்க. இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா நாங்க இருந்ததுனால நான் அதுக்கு பெருமைப்படுறேன். இதுக்கு ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் தாட் பிளாக் இருந்தது. அதான் சொல்ல எல்லாருக்கும் தாட் பிளாக். அந்த தாட் பிளாக் ஒருத்தர் உடைக்கும் போது அடுத்தடுத்து எல்லாம் வராங்க. ஸோ
ஸோ அந்த பார்ட் ஷோயிங்காக நாங்கள் இருக்கிறதுனால வெரி ஹாப்பி டு பி தட். புரியல. ப்ரோட்டோகால்ஸும் சர்ஜரி பண்ணுறேன் சார். சர்ஜரி பண்ணுற அதே சர்ஜரி தான் சார். சேலம் நீங்கள் பண்ணுறதுக்கு மெயினாக உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வேணும் சார். அதாவது இந்த எப்படி டெலிசர்ஜரி பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் தான். நெட்வொர்க் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு தனியார் நெட்வொர்க் கம்பெனி யூஸ் பண்ணுறோம். என்ன வித்தியாசம்னா இப்போ நானும் நீங்களும் வீடியோ கால் பேசுறோம் இல்லையா, ஃபோன் கால் பேசுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். நீங்களும் ஒரு பர்டிகுலர் கம்பெனி இதை வச்சு பேசணும்னு சொல்லேன், சேம் கம்பெனி வச்சு பேசணும்னு சொல்லேன், அந்த கம்பெனி நிறைய இவங்க இருப்பாங்க. ஸோ கால் இன்டர்ஃபியர் ஆகுது, கட் ஆகுது இருக்கும். ஸோ இந்த டெலிசர்ஜரியில் அதுக்கு தனி பேண்டு, அந்த இதில் வேற யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ சிங்கிள் பேண்ட்ல இருக்கும். இது பாசிபிளா அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு 3G இருந்தது, 2G வந்தது, அப்புறம் 5G வந்தது இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து டெக்னாலஜி வரும்போது இன்னும் பெட்டரா யூஸ் பண்ண முடியும் சார். தேங்க்யூ சார் மச். நான் இங்கே உங்கள் முன்னாடி வந்திருக்கேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, it is not a celebration of the hospital or the doctors. It is a celebration of the patients. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதில் ரியல் பெனிஃபிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு தான். ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு செலிப்ரேஷனை ஆன் பிஹாஃப் ஆஃப் த பேஷண்ட்ஸ், the hospitals and the doctors are celebrating. That is the number one. அடுத்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 100 அச்சீவ் பண்ணிட்டோம், 500 அச்சீவ் பண்ணணும், 1000 அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. You should go with more and more cybers. Because எவ்வளவு சைபர் அங்க கூடுறதோ அவ்வளவு பெனிஃபிட்ஸ் அத்தனை பேஷண்ட்ஸ்க்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. I request the press people to elaborate the function and give more importance to that, so that it will reach more and more people, they will come forward. And another thing, நான் இங்க வந்து மெயினா வந்து நின்றதுக்கு காரணம், I am a standing example. ஒரு முன் உதாரணம். எனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. I am Gopal, aged 72 years. எனக்கு ஹெர்னியா ஆபரேஷன் on the left side and the right side ரெண்டு பக்கமும் நடந்திருக்கு. லெஃப்ட் சைட்ல it was conducted as manual. நம்மளுக்கு எப்படி சாதாரண ஆபரேஷன் உடம்பு கிழிச்சு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. On the right side it is robotic. ஒரு 60 நாள் கேப், ரெண்டுமே பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ இங்க வேற ஒரு பேஷண்ட் வராரு, ஒரு ஆம்பளை வராங்க, ஒரு பொம்பளை வராங்க, ஒரு சின்ன பையன் வரான், ஒரு பெரியவன் வரான் அப்படின்னாக்கா there is some difference. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து கியூர் ஆனது சீக்கிரம் ஆச்சு, இவங்களுக்கு லேசாச்சு எதுனா சொல்லலாம். பட் ஐ எம் த சேம் பாடி. நான் ஒரே வயசு. எனக்கு வந்து 60 நாள் கேப்ல இந்த பக்கம் மேனுவல், இந்த பக்கம் ரோபோட்டிக் நடந்தது. அதனால என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது என்ன வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இந்த பக்கம் நான் பண்ண பிறகு ஜஸ்ட் ஐ குட் நாட் டர்ன் திஸ் சைடு. ஏன்னா இந்த பக்கம் பெரிய பிளாஸ்டர் இருக்கு, இது பிடிச்சி அமுக்குது. என்ன இந்த பக்கத்துல எனக்கு எல்லாம் வந்து டிப்ஸ் போனதுனால இந்த கையை ஓன முடியல, இந்த பக்கம் திரும்ப முடியல. ஸோ இந்த பக்கமும் திரும்ப முடியல, இந்த பக்கமும் திரும்ப முடியல. நான் எழுந்திக்கிறது, உட்காடுறது எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டேன். ஆக்சுவலி இட் டுக் மோர் தென் 4 days ஃபார் மீ டு கெட் அவுட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல். 4 நாள் ஆச்சு எனக்கு எழுந்து நடக்கிறதுக்கு. இந்த பக்கம் பண்ண பிறகு இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலமே டாக்டர் வந்து என்ன சொன்னாரு, யூ கேன் வாக் இன் த ஃப்ளோர் அப்படின்னாரு. நான் நடந்தேன். ஐ வாக்டு நியர்லி 500 steps ஆன் த சேம் டே ஆஃப்டர் த சர்ஜரி வாஸ் ஓவர். தட் வாஸ் டன் பை ரோபோட்டிக். அன்னைக்கே என்ன சொன்னார் டாக்டர், இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஹோம்னு சொன்னார். டாக்டர் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு அந்த வலி குறையல, இப்போ நான் வீட்டுக்கு போய் என்ன பண்றது, இது ஒரு நாள் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த பக்கம் எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணதாகவே ஃபீலிங் இல்லை. இந்த பக்கம் பண்ணது மட்டும் பெயின், ஈவன் ஃபார் 3 months இட் வாஸ் தேர். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சது. இந்த பக்கம் விதின் 2 or 3 days எனக்கு இந்த பக்கம் ஆபரேஷன் பண்ண உணர்வே கிடையாது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் ரெண்டுமே தெரியுது. இதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நான் உணர்றேன். அது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். பாரிமுத்துக்குமார் தலைமையில் ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி, அப்டாமினல் சர்ஜரி SSI மந்த்ரால பண்ணியிருக்கோம். இதை ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ், கால் பிளாடர் ரிமூவல், ஹெர்னியா சர்ஜரி, யூட்ரஸ் ரிமூவல், கொலான் கேன்சர் சர்ஜரி, ஸ்க்ரீன் ரிமூவல் எல்லாமே பண்ணியிருக்கோம்.
இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், வலி கம்மி, பிளட் லாஸ் கம்மி. இதுக்கு வந்துட்டு ப்ரூஃபாக வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க, பேசவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி நியூஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம இங்கே இருக்கோம். இப்போ ரோபோட்டிக் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி தான் ஃபியூச்சர். ஸோ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கும் ஓப்பன் அறுவை சிகிச்சைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நமக்கு வந்த பேஷண்ட்டே ஒருத்தர் சொன்னார். அவர் உடம்புல பண்ண ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி அவர் பண்ணிட்டாரு, அப்புறம் அவர் ரோபோல பண்ணிட்டாரு, என்ன வித்தியாசம்னு சொன்னார். ஸோ இது வந்து எல்லா எளிய மக்களுக்கும் தெரிய போகணும். மெயினாக என்ன நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ரோபோட்டிக் சர்ஜரினா ஃபர்ஸ்ட் ஒரு மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா எல்லா டெஸ்டிமோனியும் மட்டும் இந்த எஸ்எஸ்ஐ ரோபோங்கிறது இந்தியன் மேட் ரோபோ, கிட்டத்தட்ட 6000 சர்ஜரிக்கு மேலே பண்ணியிருக்குது இந்த ரோபோல. நம்மளே 100 சர்ஜரிக்கு மேலே பண்ணியிருக்கோம். பேஷண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. இது சேஃபாக இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா மக்கள் ஃபர்ஸ்ட் பயப்பட தேவை கிடையாது. யாருக்கு தேவைங்கிறத டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க ரோபோட்டிக் சர்ஜரி பண்ண முடியுமான்னு. அந்த மக்கள் அது சேஃபுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தைரியமா வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி சேஃப் அப்படிங்கிறத மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் மெயினாக இந்த ஈவெண்ட்டோட விஷயம். About exercise or indigenous robot, just a few things about SSI. You can tell Sure. Yeah. So it was very important for us to be, to clear the path for other innovations in the country. You see, India, there's no shortage of brilliant people. There's just the opportunity, to rise and to innovate was oftentimes limited. I gave a talk earlier how 4 lakh rupees can change an entire country, and the 4 lakh rupees was the charge for this one patient. That was the spark that drove the fire that led us to innovate and develop the system within the country without copying any other technologies outside of India. We really wanted to be original. We wanted to be true innovators, and it was very important for us to also keep in mind how to remain cost effective. Us as a company, beyond the development of the surgical robotic system, which, as you know, takes a lot of capital and financial resources, engineering requirements, recruitment of people. So we slowly built over time, and there's been a lot of progress that's occurred in the last 10 years. And I think where we are now today, we're very proud to say that we have a very stable robotic platform. And now our next goal is how we can offer our SSI instrumentation costs within 10 to 15% of traditional laparoscopic charges on average, so that now surgeons can easily then convert their laparoscopic or more traditional patients to robotic surgery. As was said previously, robotics is the future, and we're only playing our part to not only get it into the hands of the surgeons, but get the most number of patients to be able to benefit, because it's such a wonderful technology. If you look at, and I think it was described earlier, that the actual true cost of robotic surgery, yes, it might be at least initially a little bit higher in the beginning, but compared to traditional methods, is actually, the open surgeries are actually much more expensive in the recovery stage, and not being able to go back to work. And for many of these patients, who are the breadwinners of their families, they have to get back to work, quickly. They don't have the luxury to, sit and recover. And us as SS Innovations, we also are trying to do our part from a government and policy point of view, meeting with the ministers. Recently we met with our nation's health minister, Sri JP Nadda, the other day, and having discussions on how, patients, can get robotic surgery covered in Ayushman scheme. How we can introduce robotic surgery training as part of the postgraduate curriculum in medical colleges, both in the central and government and state government level. India has the highest number of medical colleges globally. So India has a huge opportunity if we can now introduce a cost-effective system, and that you can train the next generation of robotic surgeons, and India can actually become an export center, not only training robotic surgeons, but also increasing in the medical tourism, because now India is already doing that. So now why not elevate, to the next level of care, and today it is robotic surgery. Tomorrow it might be something else. You're exporting to other countries also? I'm sorry, sir? Exporting to other countries? Yeah. Oh, yes. Yes, certainly, yes. We currently, SSI Mantra is in 10 other countries globally. So everything is tied as per the regulatory approval. So just to give you an idea of what's going to happen in the remainder of this year, early half of next year. So we do have our US FDA and European CE mark ongoing. Currently we have approvals in Nepal, Sri Lanka,
Indonesia, Philippines, Ecuador, Colombia, Ukraine, and I think Australia will be coming up soon, hopefully. So as we get CE marked, then many other countries will then open up globally. But see, we really wanted to, one, we wanted, being an Indian company, we have to start in India. Two, also India being a very price-sensitive market towards healthcare, it was very good for us to analyze in this area here within India, because then once we launched, once we had done more than 500 cases, we started, successfully, we had started getting calls from other countries because, see, although India, is a very price-sensitive market, but it's not the only price-sensitive market. I was getting calls from Southeast Asia, from South America, from parts of Africa, parts of Eastern Europe as well, Western Europe. So patients, they're not seeing the benefit or having access. It's the same issues. In the United States, for example, there's only 35% penetration. Why? Because it's only in the metro cities and university hospitals. Patients still have to travel. So this problem is universal. I think that we're able to show that a working model can be achieved within India. Then we can extrapolate that experiences with minor differences to other parts of the world. So any R&D is going for a future of patients? I'm sorry? R&D. R&D. Yes, we're always in R&D. We want to be a science-based company, and even when wonderful surgeons who I'm surrounded next to, they might have ideas, have comments. They come to us. We'll work together, make new instrumentation. To come up with ideas. We always tell everyone, you should, if you can think it, you should do it, because if you don't do it, someone else will.